நாம் தமிழர் கட்சி வெறும் எளிமையான கட்சி அப்படின்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, உண்மையே சொல்கிறேங்க. ஒரு 4000 துண்டறிக்கை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? நீங்கள் போயிட்டு வர எரிபொருள் செலவு, சாப்பாட்டு செலவு. உண்மையே சொல்கிறேங்க, நான் உண்மையிலே சொல்கிறேன், பொய் சொல்லலை. காலையில் 2 பேர் தான் பரப்புரை செஞ்சோம். மற்ற பேர்லாம் வந்து ஒரு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அந்த 2 பேரோட உணவு செலவு 72 ரூபா, வெறும் 72 ரூபா. 3 தோசை, 2 வடை. அந்த 72 ரூபாயில் 4500 5000 துண்டறி கொடுத்துட்டு வந்துட்டோம். உண்மையிலே சொல்கிறாங்க, அரசியல் பெருசுன்றாங்க, இறங்கி பார்த்தா ஒன்றும் பெருசு இல்லைங்க. காசு கொடுக்கறது, ஆளுகளை கூட்டிகிட்டு வர்றது, இப்படியாப்பட்ட கட்சிகளுக்கு தான் பெரும் செலவு. ஒரு தொகுதிக்கு 25 கோடி 30 கோடி கொடுக்கணும். ஆனால் நாம் தமிழர் கட்சி மாதிரி சில ஆயிரங்கள்லே பெரியான பரப்புரை செஞ்சுட்டு போயிடலாம். மக்கள்கிட்ட எளிதாக போய் துண்டறிக்கையோ இதை கொடுத்துடலாம். உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. வெறும் 72 ரூபாயில் நம்ம ஒரு 5000 துண்டறிக்கை கொடுத்துருக்க மாட்டா காலையிலேருந்துன்னு. உண்மையாக ஆச்சரியங்க. வண்டிக்கு ஒரு 110 ரூபா பெட்ரோல் போட்டுச்சு. அதையும் சொல்லிடுறேன். வண்டி இது 2 வீலர், அது நான் தான் எடுத்துகிட்டு போனேன். அது 110 ரூபா பெட்ரோல் போட்டோம். இவ்வளோ தான். இதிலே இவ்வளோ பெரிய பரப்புரை செய்ய முடியுமா? இந்த 5000 துண்டறிக்கை வந்து இந்த திராவிட கட்சிகள் குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருப்பாங்க. 3 4 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருப்பாங்க அந்த துண்டறிக்கை போய் விடுறதுக்கு. அவ்வளோ ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கணும். அது குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் போயிருப்பாங்க. அந்தந்த ஊருக்காரை வச்சு தான் பரப்புரை செஞ்சுருப்பாங்க. இது அந்த கட்சிக்கு. ஆனால் எங்களுக்கு 72 ரூபாச்சு.